நிலமடந்து கெளிலொழுகும் சீராரும் பதனமென திகழ் பரத கண்டமிது. School salute. Order. மணி கொடிக்காரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணி கொடிக்காரி. உறுதிமொழி. நாட்டின் உரிமை வாழ்வையும் ஒருமைப்பாட்டையும் பேணிகாத்து வலுப்படுத்த செயல்படுவேன் என்று உளமாற நான் உறுதி கூறுகிறேன். ஒருபோதும் வன்முறையை நாடேன் என்றும் சமயம் மொழி வட்டாரம் முதலியவை காரணமாக எழும் வேறுபாடுகளுக்கும் கூட்டங்களுக்கும் ஏனைய அரசியல் பொருளாதார குறைபாடுகளுக்கும் அமைதி நெறியிலும் அரசியலமைப்பின் வழியிலும் நின்று தீர்வு காண்பேன் என்றும் நான் மேலும் உறுதியளிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று 77வது ரிப்பப்ளிக் டே குடியரசு தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தில்லைநகர் திருச்சிராப்பள்ளி லயன்ஸ் கிளப்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்வுள்ளங்களையும் பள்ளியின் சார்பாக வருக என்று வரவேற்று ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் மாணவிகள் அத்தனை பேரையும் வருக என்று வரவேற்று நம்முடைய லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட் திரு பாஸ்கரன் சார் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். அந்த இதில் எங்கள் லைன்ஸ் கிளப்லேருந்து எல்லா உறுப்பினர்களும் உங்களுக்கு இந்த குடியரசு தினம் உங்களோட இருந்து கொண்டாடுறதால ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வருடமும் எங்களுக்கு உங்கள் தலைமை ஆசிரியர் திருமதி சோபியா மேடம் அவர்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கினதுக்காக அவருக்கு நன்றி கூறுகிறேன். அதே போல் போன வருடம் இருந்த தலைமை ஆசிரியரை எங்களை தொடர்பு கொண்டு இந்த வருடம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது அவருக்கு வந்ததில் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த குடியரசு தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னாக்கா மென்மேலும் நீங்கள் நல்லா படித்து நல்ல முன்னுக்கு வரணும். அது உங்களை என்கரேஜ் பண்ணுறதில்ல நாங்கள் பெருமை அடைகிறோம். ஒவ்வொருவரும் இந்நாட்டு மன்னர்கள் தான். நீங்கள் அதனால் நல்ல படித்து ஒவ்வொருத்தரும் நல்ல நிலத்துக்கு வரணும்னு உங்கள் இந்த குடியரசு தினத்தில் வாழ்த்தி வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. I invite Celebria to deliver in English speech. Good morning to all present here today. We gather to celebrate India's Republic Day on this 26th of January. On this day in 1950, our Constitution came into force, making India a republic. This sacrifice of our nation commitment to democratic value and citizen rights. We remember sacrifice of our freedom fighters who gave us this independence. Let's honor our soldiers who protect our nation with bravery and dedication. As citizens, we must hold the value of unity, integrity and peace. Let's work for India's continued growth and prosperity. Thank you. Thank you, Celebria. நம்ம கோயம்புத்தூரில் போயிட்டு நம்ம ரைடிங்க்கு நம்ம மாணவிகள் ரைட் பாயிண்ட் வந்திருக்காங்க. அது நமது சீஃப் கெஸ்ட் அவங்க இந்த லயன்ஸ் கிளப்
பிள்ளையார் லயன்ஸ் கிளப் சீஃப் கெஸ்ட் அவர்கள் இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம மாணவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலில் ரிகா பிரைல் ரைட்டிங் செகண்ட் பிரைல் ரைட்டிங் தமிழ் தேர்டு அவங்களுக்கு தமிழ் ரைட்டிங் தேர்டு. அடுத்து பிரைல் ரீடிங் இங்கிலீஷ் என் திவ்யா 12th. ரைட்டர்மா பிரைல் ரீடர் சௌஜன்யா ஸ்ரீ கே 11th. Braille reading Tamil, Divya, 12th. Clap on Sri Shalini, writing Tamil, participate, very good. Dhanasriya, 7th standard. Saujanya Sri, participated Tamil. R. Nandini, 12th. N. Divya, 12th participated. பரிசு பெற்றவர்களுக்கும் வாங்கியவர்களுக்கும் பெருமைகளை எடுத்து கூறும் வகையில் பாடல் ஒன்று பாட வருகின்றனர் கார்த்திகா மற்றும் மைதிலி. இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லி பெருமிதம் கொள்வோம். தீக்கட்ட தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லி பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லின் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லின் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் தமிழ் வேற்றுமை இல்லையே. நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் தமிழ் வேற்றுமை இல்லையே. எங்கள் பாரதம், இது 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 எங்கள் பாரதம்,
இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். யுத்தங்கள் மாறணும், சமாதானம் பிறக்கணும், ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். யுத்தங்கள் மாறணும், சமாதானம் பிறக்கணும், ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். இளைய சமுதாயம் இன்றே எழுந்து நீதியை நாட்டணும், இளைய சமுதாயம் இன்றே எழுந்து நீதியை நாட்டணும், நம் தேசத்தை உயர்த்தணும். எங்கள் பாரதம், இது 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 எங்கள் பாரதம். அனைவருக்கும் நன்றி. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபாராசிரியர் பெருமக்களுக்கும் பணியாளர்களுக்கும் மந்திரி விருந்தினர் அனைவருக்கும் எனது இதயம் கடிந்த குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு தினம் அப்படின்றது நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம். சுதந்திரம் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், படிச்சிருப்பீங்க. நிறைய தலைவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு, கஷ்டம்னாலும் சாதாரண கஷ்டமெல்லாம் கிடையாது. அவ்வளோ அந்தமான் செயல்னு ஒன்று சொல்லுவாங்க, அங்கே வந்து உட்காரவே முடியாது, நின்றுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு போராடி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி சுதந்திரம் பெற்ற பிறகு நம்ம குடியரசு, அதாவது குடியரசுனா மக்களே நம்ம ஆட்சி புரியுது. நம்ம எல்லாத்தையுமே நம்மளே தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கு ஆட்சியாளர்களாகட்டும், நம்ம எல்லா வித உணர்வு எல்லாத்தையுமே வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதில் சொல்கிறோம் ஆண்மை அப்படின்னாலே உறுதி, தைரியம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா இறையாண்மைன்னு என்னன்னா நம்மளுடைய உரிமைகளையும் நம்மளுடையதையும் நம்மளே எல்லாமே வந்து அமைச்சு செயல்பட்டு இருக்கு. அந்த ஆண்மை அப்படின்னாலே உறுதி, சத்தியம் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு தான் வந்து ஆண்மைன்னா ஆண்கள் அப்படியே ஆணா இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஆண்மைனாலே உறுதி, சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட போய் இந்த ஆண்மை, உறுதி இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, மாணவர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், நீங்க தான் வந்து வருங்காலத்துல வந்து குடிமக்களா வாழ போறீங்க, இருக்க போறீங்க. ஸோ அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? இன்னைக்கு இப்போ தலைமை ஆசிரியர் சொன்னாங்க பணிவா இருக்கணும். அது வந்து இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அது வரும்பொழுது தான் மற்ற எல்லா விஷயங்களும் வரும்னு சொன்னாங்க. அது வந்து உண்மை. அதை நம்ம வந்து கடைபிடிக்கணும். அதனால இந்த மக்களை நீங்க மட்டும் வளர்ந்தா போதாது. நாளைக்கு நீங்க சிறந்து விளங்கி, என்னை பொறுத்தளவு நாட்டுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னா நம்ம கடமைகளை நம்ம சரிவர செய்தாலே அது ஒரு பெரிய தொண்டு தான். அதுவே நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய பணியா நான் நினைக்கிறேன். நம்ம எந்த பணி ஏற்றுக்கிறோமோ அது நீங்க பின்னாடி நீங்களாம் எந்த பணிக்கு, இப்போ நான் அடிக்கடி வகுப்புல சொல்றது உண்டு, நீங்களாம் வருங்கால அதிகாரிகள். இந்த வருங்கால அதிகாரிகள் முன்னாடி தான் நாங்கள் நின்று பேசிட்டு இருக்கோம்னு நம்மளெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன். அதனால நீங்க இந்த மாதிரி விஷயங்களை மனதில் கொண்டு, நீங்க வருங்கால அதிகாரிகள் தான். ஒவ்வொருவரும் இந்நாட்டு மன்னர். அதுதான் இந்திய குடியரசுடைய ஒரு இது. மற்ற நாடுகள்லாம் நம்ம பார்க்குறோம், நிறைய நாடுகள்லாம் நீங்க செய்திகளை பார்க்குறோம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இது. அதெல்லாம் இல்லாம நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு தலைவர்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வடிகால் அமைத்து கொடுத்து இந்தியாவை ஒரு நல்ல ஒரு நாடாக வளர்றதுக்கான ஒரு இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அவர்களுடைய பாதங்களின் அடிச்சுவடுகளை நீங்க வந்து பின்பற்றி நாடை ஒரு நல்ல ஒரு நாடாகவும் நீங்க ஒரு நல்ல குடிமகனாகவும் வளரணும்னு சொல்லி இறைவனை வேண்டி ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது இதயம் கடிந்த குடியரசு தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போது 77வது குடியரசு தின நாளை கொண்டாடி கொண்டிருப்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இந்த குடியரசு திருநாள் அப்படின்றது எதனால் வந்தது, எப்படி வந்தது அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான்.
இந்த அதாவது நம்முடைய நாடு நம்மை நாமே ஆள்வதற்கான ஒரு முறையை சட்டத்தை வைத்துக்கொண்டு இது நம்மால் நாமே ஆள முடியும் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி கொண்ட ஒரு நிலையை தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த குடியரசு தினத்திற்காக பல தலைவர்கள் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆட்பட்டு அது கஷ்டப்பட்டு பல உயிர்களை இழந்து பல்வேறு விதமான துயரங்களுக்கு இடையில நமக்கு இந்த சுதந்திரம் வாங்கி அதன் மூலமாக குடியரசு தினத்தை பெற்று நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இப்போ பலருடைய துயரங்களுக்கு இடையில் உண்டானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த செய்தியை நம்ம உணரணும். எதுக்காக நமக்கு உணர்வு வாங்கி கொடுத்துருக்காங்க? இப்போ நம்ம அவங்க வாங்கி கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு எப்படி இருந்திருப்போம்? அடிமைகளா இருந்திருப்போம். இப்போ அந்த அடிமை நிலையிலிருந்து நம்மை மீட்டு கொடுத்திருக்கக்கூடிய நம் தலைவர்களை வாழ்த்து வணங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு கட்டாயமா இருக்கு. இதை நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். இப்போ அதை உணர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? இப்போ நம்முடைய வேலைகளை சரியான முறையில் செய்யணும். இப்போ நமக்கு வேலை என்ன? படிக்கிற வேலை. இப்போ நம்ம நல்லா படித்து நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் போது தான் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்க முடியும். இப்போ நமக்கு நிறைய பேர் அதாவது அதோட பலர் நமக்கு நல்ல உதவுறாங்க. இப்போ நம்ம அந்த உதவியை பயன்படுத்தி கொண்டு நம்ம நல்லா படித்து நல்ல முன்னேற்றம் அடையும் போது தான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல கைமாறா இருக்க முடியும். இப்போ வேற ஏதாவது கைமாறு செய்ய முடியுமா நம்மளால? இப்போ அவங்க நமக்கு இப்போ இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, நம்ம பரிசு கொடுத்துருக்காங்க, இதுக்காக நம்ம போய் எதாவது கொடுக்க போகிறோம்? கைமாறு கொடுக்க போகிறோமா? நம்மளுக்கு போய் கைமாறு கொடுக்க போகிறோமா? இல்லை. அதனால நம்ம செய்ய வேண்டிய கைமாறு என்ன? நம்ம படித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறது மட்டும்தான் அவங்களுக்கு கைமாறா இருக்க முடியுமே தவிர, அதனால இது ஒவ்வொருத்தரும் உணர்ந்து நல்ல முறையில் படித்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். 77வது தின குடியரசு தின வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா படித்து நல்லா மாற்றணும். தேங்க்யூ. என்னுடைய குடியரசு நீங்கள் எல்லாம் நல்லபடியாக நடத்துனீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. அனைவருக்கும் 77வது குடியரசு தின வாழ்த்துக்கள். டீச்சர் சொன்ன மாதிரி எல்லாருமே நல்லபடியாக படித்து நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று 77வது குடியரசு தின விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதேபோல் வருடா வருடமும் நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதேபோல் நீங்கள் இந்த சிறப்பு இருப்பது போல் நீங்களும் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். டீச்சர் சொன்ன மாதிரி, பெரிய டீச்சர் நம்ம ஹெச்எம் டீச்சர் சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்பு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா படிக்கிற அதெல்லாம் அடுத்த செகண்டரி. ஃபஸ்ட்டு ஒழுக்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதேமாதிரி டிசிப்ளினாக பேசணும், பழகணும். டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி அம்மா பாட்டையாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டேயும் அந்த மரியாதை, பண்பு, ஒழுக்கம் இதெல்லாம் நிறைய வேண்டும். அதே மாதிரி நல்லா படிங்க. இப்போ படிக்கிறது தான். ஏன்னா காலேஜ் போனால் அது எப்படின்னு நமக்கு தெரியல. இவ்வளோ கேரிங்காக டீச்சர்ஸ் கிடச்சி
எவ்வளோ ஹெல்ப் சப்போர்ட்ஸ்லாம் நம்ம ஸ்கூலில் நிறைய கிடைக்குது. அலட்சியமாக மட்டும் எடுத்துக்காதீங்க எந்த விஷயத்தையுமே. நல்லா படிங்க, படிச்சிங்கன்னா பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும் கண்டிப்பாக. எனிவே எல்லாத்துக்கும் 77th குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 77வது குடியரசு தின விழாவை கொண்டாடுகிறோம். இந்த குடியரசு தின விழாவில் நம்ம அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும்னா நாம எப்படி இருக்கணும்னு டீச்சர் காலையில சொன்னாங்க, பணிவா இருக்கணும். இப்போ நம்மளை கூப்பிட்டு எல்லாரும் சிறப்பு செய்யணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும்? நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வரணும். ஆனா நாம அப்படி படிக்கிறோமா? படிப்பு குறைஞ்சிருக்குது. ஏன்னா எங்களுக்கே நல்லா தெரியுது, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? இந்த குடியரசு தினத்துல கூட அறிவுரை சொல்றீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. காரணம் இருக்குது. இப்போ நம்ம படிச்சாதான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. இன்னைக்கு ஒரு நிகழ்வு, அதாவது நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தி தான், வரவங்கெல்லாம் அவங்கள பத்தி சொல்றாங்க. யார் அப்படின்னா கணேஷ் அப்பையார் இருக்காங்கல்ல, IAS அதிகாரி. இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு ரேடியோவில் அலோ எஃப்எம்ல பேட்டி கொடுக்க சொல்றாங்கன்னா அவங்க என்ன நிலையில படிச்சு வந்திருப்பாங்க? அவங்களும் நல்ல டோட்டலி பிளைண்ட் தான். அப்ப எந்த அளவுக்கு படிச்சு வந்திருப்பாங்க? படிச்சு வந்ததுனால IAS அதிகாரி எத்தனை டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. அவங்க IAS அதிகாரியா இருக்கிறதுனால தானே கூப்பிட்டு இன்னைக்கு பேட்டி கொடுக்க சொல்றாங்க, கௌரவப்படுத்துறாங்க அவங்கள. அந்த கௌரவம் உங்களுக்கும் வரணும்னு நாங்க நினைப்போமா நினைக்க மாட்டோமா? அதனாலதான் உங்க, அதாவது எந்த ஆசிரியரும் திட்டுறது உங்களுடைய நீங்க கெட்டு போகணுன்றதுக்காக திட்ட மாட்டாங்க. கோழி எப்பவுமே பதமாதான் கொஞ்சம் மிதிக்கும். அந்த மாதிரி திட்டுறதெல்லாம் நீங்க பெருசா நினைக்க கூடாது. நான் தான் கிளாஸ் வகுப்புல சொல்லுவேன், நானே திட்டுனாலும் நீ வாசல்ல விட்டுட்டு கிளாஸ்க்குள்ள வந்துடணும் சொல்லுவேனா இல்லையா? அந்த இதை மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இன்னையில இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட என்ன பண்ணலாம், நல்லா படிக்கலாம். இந்த IAS அதிகாரி மாதிரி நாளைக்கு நீங்களும் ஒரு அதிகாரியா வரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இல்ல நான் வந்தோடனே சிரிக்கிறதுங்கிறீங்க. எனக்கு எப்போதுமே நான் இருக்கிற இடத்த ஹாப்பியா வச்சுக்கணும் தான் நினைப்பேன். அந்த ஹாப்பிலே நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்ம ஏதாவது கத்துக்கணும் தான் நான் நினைப்பேன். அதே மாதிரிதான் அந்த பிள்ளைங்களுக்கு நான் ஹாப்பியா சொல்லி கொடுத்தாலும் அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் யாராவது ஒருத்தர் கத்துக்கிட்டாலும் போதும் அப்படிங்கிறது ஒரு மனதிருப்தியில தான் நாங்க நடத்துறோம். அதனால நாங்க என்ன ஹாப்பியா பேசினாலும் கோவமா பேசினாலும் அதுல எதுக்காக மிஸ் சொல்றாங்கன்ற அந்த உள்கருத்தை வாங்கி நீங்க படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்காக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட நான் இறைவன்கிட்ட நான் ப்ரே பண்றேன். இதுல எங்களோட மதத்துல எல்லாத்துலயும் ஒண்ணு இருக்கு. ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய காரியங்கள்ல என்னன்னு கேட்டா அது நிறைய சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது கல்வி. ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் கற்றுக் கொடுக்கிற கல்வி அவனுக்கு இறந்ததுக்கு அப்புறம் நன்மை சேர்க்குமா. அந்த இடத்துல அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிற இடத்துல நாங்க எல்லாருக்கும் அந்த கல்வியை கத்துக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. அதனால அந்த கல்வியை நல்லபடியா கத்துக் கொடுத்தவங்களுக்கும் நன்மையை சேர்க்கக்கூடிய அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுத்து அந்த நன்மையை சேர்க்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும்னு எல்லா வல்ல இறைவனை நான் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் நிர்வாக ஆசிரியர்கள், முன்னாள் ஆசிரியர், புதிய பணியாளர், புதிய காப்பாளர் அனைவருக்கும் எனது 77வது குடியரசு தின எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி நம்ம பள்ளிக்கு எதுக்கு வரோம் அப்படின்றது இந்த பணி. நான் கிளாஸில் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த பணிவு இருந்தால் எல்லாமே கிடைக்கும். அதனால் பணிவு ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த குடியரசு தின வாழ்த்துக்களில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி எல்லா வல்ல இறைவனை வேண்டி எல்லா பண்புகளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டி வாய்ப்புக்கு நன்றி. பவித்ரா குழுவினரின் நடனத்தை காண்போம்.
ஒரு சின்ன ஒரு இது மட்டும் உங்ககிட்ட பேசிடலாம் அப்படின்ட்டு. நம்ம ஒன்றாம் வகுப்புல இருந்து இங்க படிக்கிறோம் அப்படிதானே? இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு நம்ம வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கோம். +2 வரோம், அடுத்து காலேஜ் போறோம், அடுத்து நீங்க நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுவீங்க, ஒரு ஹையர் பொசிஷன் போவீங்க. எந்த இடத்துக்கு நீங்க போனாலும், எவ்வளோ உயரத்தை நீங்க எட்டி பிடிச்சாலும், உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே பண்பு என்ன தெரியுமா? என்ன பண்பு இருக்கணும்ப்பா?
ஃப்ரெண்ட்ஷிப்பா? நான் பண்பு கேட்டேன், பிரெயினை பத்தி கேட்கல. ஒழுக்கம், பணிவு சொல்லுங்க. ஒழுக்கம், பிரெயில பத்தி அது கச்சேரி நாளைக்கு வைப்பேன். இன்னைக்கு பண்பு, ஒழுக்கம் இருக்கணும். அப்புறமா யாருக்கு எதை விட்டு கொடுக்கணும்? எல்லாத்தையும் எல்லாருக்கும் விட்டு கொடுத்துட்டு நம்ம தெருவில் நிற்கணும். அப்புறம் முயற்சி செய்யணும். அடுத்தது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நேர்மையா இருக்கணும். அப்புறமா முதல்ல பணிவு இருக்கணும். இன்னைக்கு நான் எங்ககிட்ட இருந்து படிச்சுட்டு நீங்க மேல போவீங்க. ஒரு காலத்துல உங்ககிட்ட நாங்க பையில தூக்கிட்டு வந்து நிற்போம். சார் கையெழுத்து போடுங்க சார், மேடம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மேடம் அப்படிங்குவோம். அந்த சூழ்நிலை வரணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு ஆசிரியரும் கனவு காட்டுறாங்க. என் பிள்ளை இங்க இருந்து படிச்சுட்டு போயிட்டு நான் என்ன பண்ணணும், அந்த குழந்தைய என்னை விட ஹையர் பொசிஷன்ல பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆசிரியரும் நினைக்கிறாங்க. அது ஆசிரியருக்கான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கனவு, ஒரு அவங்களுடைய அது பணிவு கூட நினைக்கலாம். ஆனா நம்ம அப்படி இருக்கோமா அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு அந்த பணிவு இல்லையோ அப்படின்ற ஒரு கவலை எனக்கு உண்டு. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், முன்னாடிலாம் நாங்கெல்லாம் இருக்கும் போது டீச்சர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நின்று பார்க்கவே மாட்டோம், சாரி சொல்லுவோம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி சொல்லுவோம். தப்பே பண்ணாம டீச்சர் திட்டாங்கப்பா, என்ன ப்ரிஸ்டேஜா டீச்சர், சாரி டீச்சர் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் எங்களுடைய விளக்கமே இருக்கும். ஆனா இப்பெல்லாம் நம்ம பிள்ளைங்க என்ன பண்றது இல்ல, நீங்க மட்டும் இல்ல, நான் இன்றைய இளைஞர்கள் எல்லாரையும் தான் சொல்றேன். நமக்கு சாரி சொல்றதுக்கு எப்படி இருக்கு, ஈகோ வருது. அப்படிதானே? ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படியே நிப்போம், அவ்வளவுதான். அதுல ஒரு சாரி சொல்லலாம், ஒரு மன்னிப்பு கேட்கலாம். அந்த பழக்கம் எங்கிருந்து பார்த்தது உங்களுக்கு? ஒருவேளை நாங்க உங்களுக்கு சொல்லி தரலையோ, எங்களுடைய கற்பிதங்களை உங்களுக்கு நாங்க சொல்லி தரலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. எந்த நிலைமைக்கு நீங்க போனாலும், எந்த சூழ்நிலைக்கு போனாலும் முதல்ல பணிவா இருங்க. எதிர்த்து பேசாதீங்க, நீங்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. எப்போ ஒருத்தன் தன்னை பணிஞ்சு தன்னை ஒரு இடத்துல வச்சுக்கிறானோ அவன் ராஜாவாகிறான், மற்றவங்களை ஆளக்கூடிய தன்மைக்கு அவன் வரான். ஒரு வாக்கியம் உண்டு, யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நீ ராஜாவாகணும் அப்படின்னா எதை கத்துக்கணும், முதல்ல பணிவை கத்துக்கணும். பணிவுன்னு உங்களுக்கு தனியா வந்துருச்சுனாலே, ஃபர்ஸ்ட் அது ஆரம்பத்துல வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், அன்பு வந்துடும், ஒழுக்கம் வந்துடும், நேர்மை வந்துடும், தொட்டு வரும், லொசுக்கு வரும். நீங்க எதனெல்லாம் சொன்னீங்களோ அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது வரும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது இல்லாம நீங்க ஒண்ணுமே சாதிக்க முடியாது. பணிவுன்னு இல்லாம ஒண்ணுமே சாதிக்க முடியாது. எந்த தைரியமும் நமக்கு வராது. நம்ம எதிர்த்து பேசிட்டு இருந்தோம்னா மற்றவன் எப்படி நம்மள மதிப்பான், அப்படிதானே? ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை விஷயம், நீங்க எந்த இடத்துல நீங்க ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், ஐபிஎஸ்ஆ இருக்கலாம், நாளைக்கு பிரதமரா கூட மாறலாம். ஆனா அடிப்படை விஷயம், உங்களுக்கு ஒரு ஆசிரியரை பார்த்த உடனே ஒரு வணக்கம் சொல்லணும், ஒரு ஆசிரியரை பார்த்த உடனே எழுந்து நிற்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா உனக்கு என்ன தெரியா, என் கஷ்டம் எனக்கு சொல்றோமா இல்லையா, ஏன் இதை பண்ண மாட்டியா கேட்கிறோமா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. இன்றைய சூழ்நிலையில செல்லு கொடுக்கணும், நீங்க கேட்டதை வாங்கி தரணும், பணம் இருக்குதோ இல்லையோ, இல்லைன்னா உடனே என்ன பண்ணிடுறோம், நம்ம அதை பண்றோம், இதை பண்றோம், தேவையில்லாத காரியங்களை பண்றோம். அதெல்லாம் இந்த வாழ்க்கையில நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியதா இருக்கு. பெற்றவங்க நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, இந்த ஸ்கூல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை பாத்துக்கிறாங்க, ஆசிரியர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி தராங்க. இங்க இருக்கிற பணியாளர்கள் அம்மாவை விட உங்களை எவ்வளவு இதுவா கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அவன் மனசுல நமக்காக இருக்காங்க, நம்ம ஏன் அவங்களுக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே அந்த பணிவு தானா வந்துடும். நீங்க வேற நாங்க வேற அப்படின்னு நீங்க எங்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கீங்க, நாங்க இல்லாம நீங்க இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண முடியும், எந்த உயரத்தை எட்டி பிடித்தாலும் அதுக்கான அர்த்தம் இருக்கவே இருக்காது. புரியுதா? ஸோ திரும்பியா சொல்றேன், நீங்க எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் மரியாதையா, கொஞ்சம் உங்களை அடிமையா இருக்க சொல்லல, பணிவாதான் இருக்க சொல்லுது. வார்த்தைகள், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல பணிவு இருக்கட்டும், உங்களுடைய நடை உடை பாவனையில பணிவு இருக்கட்டும். டீச்சர் சொல்றாங்க, ஒரு 2 வாட்டி பழகிட்டோம்னா அடிங்கிறீங்க, தப்பு.
அவர்களுக்கான மரியாதையை நீங்க அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா வாழ்க்கை உங்களுக்கு என்ன பண்ணும், பாடம் கற்பிக்கும். அதனால மீண்டும் ஒரு முறை மாணவிகளுக்கு, என்னுடைய பிள்ளைங்க நீங்க, ஸோ நீங்க எல்லாருக்கும் எப்படி வரணும் அப்படின்ற கனவு எனக்கு இருக்குமா இல்லையா? சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மண்டையில ஏத்தி காது வழியா வெளியில விட்டுறாம மனசுக்குள்ள போட்டு அதை புதைச்சு விதையாக்கி ஒரு மரமா வளர்க்க வேண்டியது யாரோட பொறுப்பு? சரி, இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டது, எந்த உயரத்துக்கு போனாலும் நீங்கள் பணிவாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லி, இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய கோகிலா பஞ்சு மிட்டாய்க்கு பர்த்டே. அவங்களுக்கு அப்படியே நீங்க உட்கார்ந்த மாதிரியே என்ன பண்ணலாம், பாட்டு பாடி விஷ் பண்ணிடலாம். நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், வானம் நீண்ட தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், வானம் நீண்ட தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். எட்டு திசையும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். எட்டு திசைக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்த்த உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். உலகம் பார்த்த உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழெல்லி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோ. சர்க்கரை தமிழெல்லி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அட்டென்ஷன். நாட்டுப்பண்